சிவா சார், சீனிவாசன் சார், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது ஈழத்து மெல்லிசை மன்னருக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா நடக்குது. இந்த விழாவில் ஒரு சின்ன விழாவா நாங்களும் ஒரு விழா நடத்திக்கிறோம். அதாவது தமிழ் சினிமாவில் ஆண்டுக்கு 250 படங்களுக்கு மேலே வெளியாகுது. அந்த படங்களுக்கு இசை வெளியீட்டு விழா, பட அறிவிப்பு விழா, இப்படி நிறைய விழாக்கள் நடக்குது. இந்த விழாக்கள்ல நிறைய தொகுப்பாளினிகள் அந்த சினிமாவை நல்ல பிரபலப்படுத்துவாங்க நல்ல வார்த்தைகளால. அந்த மாதிரி ஒரு நல்ல தொகுப்பாளனி நம்முடைய கவிதா அவர்கள், பத்திரிகையாளர் கவிதா அவர்கள். அதாவது கிட்டத்தட்ட ஏராளமான படங்களுக்கு, அதாவது இந்த வருஷம் 250 படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா அதில் பெரும்பான்மையான படங்களுக்கு இவர் தான் தன்னுடைய அழகு தமிழால் அற்புதமான வார்த்தைகளால் தொகுப்புரை வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய அந்த வாழ்த்தை தெரிவிக்கணும் சார். நன்றி. நிரோஜன் சிவா இங்க மேடையில வந்தா தயவு செய்து ஒரு மேடைக்கு வரும் சொல்லி கேட்டுக்கிறேன். அது மாதிரி இங்க முழு சகல ரிப்போர்ட்டர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மிகவும் 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 நன்றி. இவ்வளவு நேரமாகியும் நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்து இதெல்லாம் கவர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ணாமார்களே, தம்பிமார்களே, மற்றது அனைவர் விருந்தினருக்கும் நான் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன இங்க பல பேருக்கு என்ன தெரியாது, என்னுடைய அப்பாவை தெரியாது. ஆனா இது இப்படி ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லி வந்தீங்கல்ல, அது பெரிய ஒரு உற்சாகம் எங்களுக்கு கொடுக்கும். அடுத்த வாட்டி நாங்க வரும்பொழுது இது இந்த 100ன்னா அடுத்தது 200 இருக்கும். சோ இவ்வளவுதான் ஒரு கலைஞனுக்கு தேவை, பாராட்டும் கைதட்டல்களும் தான். மிகவும் நன்றி. அது மட்டுமில்ல, திரு குமரேசன் அவர்கள் எங்களுடைய PRO, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கவிதா அவங்களுக்கும் இங்க மேடையில எல்லாம் தொகுப்படுத்தவர்களுக்கு கவிதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமயத்துல நான் யாரையாவது தவறு செய்து விட்டிருந்தா மன்னிச்சிருங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றோம். எல்லாரும் என்னுடைய அப்பாவுக்கு ஒரு பெரிய ஹாப்பி பர்த்டே பாடிடலாமா? அவருக்கு முந்தினாத்து தான் ஹாப்பி பர்த்டே நடந்துச்சு. அந்த பாட்டோட நாங்க எல்லாரும் சேவ் குட் பை. ஓகேயா? ஹாப்பி பர்த்டே டு யூ, happy birthday to you, happy birthday dear Papa, happy birthday to you. Thank you so much guys. Thanks. இந்த வந்துட்டாங்க சிவா. ஒரு சின்ன கௌரவம் வந்து பொன்னாட போத்தி அவருக்கு ஒரு மகுடம் வைக்கிறது. யாரோ ஒரு ஆள் விசில் அடிச்ச மாதிரி தெரிஞ்சுச்சு. அண்ணன் வேற மேடையில் இருக்காரு. இது என்னோட ஏற்பாடு நினைக்க மாட்டாரா? இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதின்னு நினைக்கிறேன். இல்ல யாருன்னே தெரியல. நம்ம வளர்ச்சியில் அக்கறையுள்ள ஒரு 2 பேர் பின்னாடி உட்கார்ந்து விசில் அடிக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப நன்றி. அந்த 2 பேருக்கு முதல்ல நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த
டெல்லி குளிர்கால கூட்டத்தொடரில் அந்த குளிர்கால கூட்டத்தொடருக்கே ஒரு உஷ்ணமா இருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், கலா ரசிகர், என் அருமை அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, அண்ணன் சிவா அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, மக்கள் தொண்டராக, கொள்கை பேசுபவராக, உண்மையிலேயே பேசுவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு பிறப்பாக, ஒரு ஒரு ஆயுதமாக தான் நமக்கு தெரியும். நான் அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகராக இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே பிரபாலினி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அண்ணன் திருச்சி சிவா அவர்களை இந்த விழாவுக்கு அழைச்சதுக்காக முதல்ல என்னுடைய தனிப்பட்ட பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அண்ணன் பேசுவது மட்டுமல்ல, மிக இனிமையாக பாடக்கூடியவர். அதுவும் மொழியின் ருசி அறிந்து, கவிதையின் ருசி அறிந்து, அனுபவித்து அதை பாடக்கூடிய, அதுவும் பழைய பாட்டெல்லாம் அண்ணன் பாட சொல்லி நீங்க கேட்கணும். குறிப்பாக ஹிந்தி பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமா பாடுவார். அதாவது இசைக்கு இசை ஒரு சர்வதேச மொழி. அந்தந்த ஊர்ல அவங்களோட தாய்மொழியில அது பாடப்படுது. அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பாடல்களையும் அவர் கேட்பார். அண்ணன் அவர்கள் ஹிந்தி பாடல்களை மிக அற்புதமாக பாடுவார். அதே மாதிரி தமிழ் பாடல்களை, தர்மதுரை வெளியான அந்த இரவு, நான் எடுத்த தர்மதுரை திரைப்படம் வெளியான அந்த இரவில் எனக்கு என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்று முன்கூட்டியே சொன்னவர். அந்த படத்தை அங்குலங்கலமாக அவர் ரசித்தவர். அதிலிருந்து தான் நான் அவரோடு ஐக்கியமான, நான் எடுக்கும் எல்லா படங்களையும் முன்கூட்டியே அவருக்கு நான் காட்டி விடுவேன். அப்படி இந்த அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இருக்கிற மேடையில், அவர் அருகில் நான் இருப்பது எனக்கு ரொம்ப பெருமை. அந்த வாய்ப்பை எனக்கு தந்த பிரபாலனிக்கு என்னுடைய நன்றி. எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அவங்க வைஷாலி, மிகச்சிறந்த கேமராமேன். அவங்களும் இவங்களும் சேர்ந்துதான் அந்த இலங்கையில் அந்த ஆட்டம் போட்டது. ஷூட்டிங் இலங்கையில், பாட்டு, இசை, தன்னுடைய கலா ஆர்வத்தை பூரா வெளிப்படுத்தின அந்த கடற்கரையில், அதுக்கு காரணம் அவங்க. மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். குறிப்பா அவங்க நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க, அது எனக்கு தெரியும். ஒரு நாள் அவங்க வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டேன், ரொம்ப பிரமாதமான மீன் குழம்பு. ஆனால் அதே சமயத்தில் ஃபோட்டோகிராஃபியும் அவைலபிள் லைட்டில் படம் எடுக்கிறதுக்கு ஒரு தனி ஆற்றல் வேணும். ஏன்னா லைட்டு நம்ம பண்ணி எடுக்கிறது வேற, கிடைக்கிற வெளிச்சத்தில் படம் எடுக்கிறது வேற. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவைலபிள் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். நான் பிரபாலனி அவர்களை நான் பார்த்த உடனே, பழக ஆரம்பித்த உடனே நான் உண்மையிலே நினச்சேன், ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். அண்ணன் திருச்சி சிவா அவர்களோடு நான் பழகியவன்ற முறையில் அவருடைய 2 பெண் பிள்ளைகளும் அவர்கள் அப்படி ரெண்டு உள்ளங்கையில் வச்சு தாங்கிறத நான் பக்கத்தில் பார்த்துருக்கேன். என்னை சிற்றப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், அதில் ஒருத்தவங்க கவிஞர், தன் தந்தையை பற்றி அதாவது இந்த விழாவுக்கும் அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. எப்படி இந்த பிரபாலனி தன் தந்தையை
தன் உயிரில் சுமந்துக்கிட்டு இருக்காரோ அது மாதிரி அண்ணனுடைய பிள்ளைகள் இருவரும் அண்ணனை வந்து தன் உள்ளங்கையில் தாங்கிறத நான் பக்கத்தில் பார்த்துருக்கேன். தன் தந்தைக்காகவே ஒரு கவிதை நூலை ஒரு மகள் மூத்தவள் எழுதியிருக்காங்க. சின்ன பாப்பா அது வேற மாற்றி சொல்லி அப்புறம் நைட் நான் திட்டு வாங்க முடியாது, ஃபோன் பண்ணி சித்தப்பா இப்படி நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்களே அப்படி. ஸோ அண்ணனுக்கு என்னுடைய வணக்கம். இந்த பிரபாலனை பற்றி சொல்லணும்னா நீங்கள் பார்க்குற தோற்றத்துக்கும் அவங்களோட நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குழந்தை மாதிரி. அது பழகினா தெரியாது, ஒரு குழந்தை மாதிரி. தன் தந்தையை வந்து அவளுக்கு உயிருக்குயிராக நேசிக்கிற ஒரு 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 சகோதரி. இந்த ஜென்ரேஷனில் தான் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்க்க முடியும். அடுத்த ஜென்ரேஷனில் இப்படி இருக்குமான்றதுக்கு உத்தரவாதம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா வெளிநாட்டில் இப்போ பிரபாலனிக்கு இருக்கிற இதே தவிப்பு தான் ஏறக்குறைய உலக லெவலில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுடைய மன தவிப்பாயிருச்சு. ஏன்னா அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் பார்க்கறதுக்கு தொடங்கிருச்சு. சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுகளுக்கு எதன் மீதும் ஒரு தீவிரமான ஒரு பிடிப்பு, ஈடுபாடு, நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துருது. எல்லா ஆச்சரியங்களும் ஒரு குழந்தைக்கு 10 வயதுக்குள் முடிந்து விடுகிறது. ஏன்னா படிக்கிற எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்படி இருக்கிற இந்த இணைய வாழ்வுல பார்க்கிற எல்லாமே குடிப்பதற்கு தண்ணீர், பணம், இன்னும் கொஞ்ச நாள்ல சுவாசிக்கிறதுக்கு பணம் வந்துடும். இப்ப பார்த்தாலே பணம், பார்க்குற எல்லாமே பணம். பார்த்தா காசு, பேசினா காசு, தண்ணி குடிச்சா காசு. அப்போ இந்த மூணுக்குமே காசு ஆயிடுச்சு. இப்போ குடியிருந்தா காசு. அப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கே செலவழிக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், வாழ்நாள் எல்லாம் சம்பாதிக்கணும். இப்படியான ஒரு 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 காலகட்டத்தில், இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் தன் தந்தையுடைய பாடலை, தன் தந்தையுடைய ஈழத்து மெல்லிசை மன்னர் MP பரமேஷ் அவர்களுடைய அந்த பாடல்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி, இங்கே மட்டுமல்ல இலங்கை முழுக்க நிகழ்ச்சி நடத்தி, இவர் என் தந்தை, இவர் என் தந்தை, இவர் இசையமைத்த பாடல், இது என்னுடைய தாயார், இவங்க 2 பேரும் காதலுக்கு வரும் இந்த பாடல், கிட்டத்தட்ட அவருடைய ஒட்டுமொத்த ஆல்பத்தையும் வந்து அவர் போட்ட எல்லா பாடல்களையும் மக்கள் மன்றத்தில் திரும்ப பாடி. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அழிந்து போன நகரம், அழிஞ்சு போன ஊர். பல பேருக்கு ஊரே இல்லை, பல ஊர்களில் தமிழர்களே இல்லை. அப்படியான ஒரு ஊர்ல, அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஊர்ல தன் தந்தையின் பாடலை தொடர்ந்து இசைத்து கொண்டே தன் தந்தையின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கிற பிரபாலனி பிரபாகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் ஈழத்து முதல் பெண் இசையமைப்பாளர் என்ற பெருமை கொண்ட தங்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்காக வேண்டியே நான் இந்த விழாவுக்கு வந்தேன். அதன் பிறகு அதனுடைய இனிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணன் சிவா அவர்கள் இந்த மேடைக்கு வந்தது. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் சிவா அவர்களை நான் இந்த மேடையில் இன்னைக்கு நான் சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த புத்தகமானது, புத்தகத்தை கையில் கொடுக்கவே இல்லை, கொடுத்துருந்தா நான் முழுக்க படிச்சுட்டு வந்து இதை பற்றி நான் கொஞ்சம் 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவர் தந்தை ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார், கவிஞர் விபுல பீதாம்பரம் கவிஞராக இருந்திருக்கிறார். அதை பற்றி இவர் அவருடைய சரிதையை எழுதியிருக்கிறார். இந்த முக்கியமாக இந்த நூலில் நான் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர்த்தகம் மட்டுமல்ல, வாழ்வியல் உறவு எவ்வாறு இருந்தது என்பதை இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கமே எனக்கு சொல்லியது. அதில் குறிப்பாக அன்றைய கலைமகளின் ஆசிரியர் திரு கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவாஜா அவர்கள், இவருடைய தந்தைக்கு ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அன்றைய கலைமகளின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவாஜா என்று சொல்லக்கூடிய ஜெகநாதன் அவர்கள், இவருடைய தந்தைக்கு ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அந்த இரங்கற்பாவோடு
இந்த புத்தகம் வந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்துவிட்டு எனது கருத்துக்களை முகநூலில் நான் பதிவு செய்கிறேன். பிரபா, என்னை அழைத்தமைக்கு நன்றி. இங்கே விழாவுக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருந்து நான் தமிழ்நாட்டை பற்றி பேசுவது எனக்கு ஒரு ஒரு அந்தரம் மட்டும் சொல்வார்கள், அப்படி இருக்கிறது. நன்றி திருச்சி சிவா அவர்களே. திருச்சிக்கும் எனக்கும் பல தொடர்பு இருக்கின்றது. அதாவது சுவாமி விபுலானந்தர் அவர்கள் இறுதியாக சொற்பொழிவாற்றியது திருச்சி வானொலி நிலையத்தில். அந்த நேரத்தில் ஜெயங்கொண்டான், கூத்தபிரான் என்ற இரு அறிவிப்பாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலம்தான் நான் அறிந்தேன். இன்று அவர்கள் இல்லை, காலம் சென்று விட்டார்கள். சுவாமி விமலானந்தர் அருகில் இருந்தவர் என்னுடைய தந்தையார் பீதாம்பரன் அவர்கள். என்னுடைய தந்தையாரின் மடியில் சுவாமி விமலானந்தர் அவர்கள் சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கும் பொழுது மயங்கி விழுந்தார்கள். அப்பொழுது மட்டக்களப்புக்கு அவரை எடுத்து சென்றார்கள். அங்கு ஆடி மாதம் 6 சுவாமி விமலானந்தர் அவர்கள் காலமானார்கள். அந்த தொடர்பு என்னவோ எனது மகளுடைய குயின் கோப்ரா நிகழ்ச்சிக்கும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலும் வந்து எனக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய திருச்சி சிவா அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். சீனு ராமசாமி அவர்கள் பேசிய பேச்சை கேட்டால் அதனால் நான் என் பேச்சை பேசவே இல்லை. நான் என்ன கூற நினைத்தேனோ அதையெல்லாம் அவர் கூறிவிட்டார். அவைதான் தேவை. அவர் கீவா ஜெகன்னானை கூட எடுத்து வந்தார். அதுதான் முக்கியமானது. யார் ஒருவர் யாரால் பாராட்டப்படுகிறார் என்பதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். அன்று என்னுடைய தந்தையாரின் பெருமையை அவர் குறிப்பிடாமல் அவர் யாரால் பாராட்டப்பட்ட கிவா ஜெகநாதன் அவர்களால், அதாவது தென்னிந்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகமான பெருமையை அறிந்த கிவா ஜெகநாதன் அவர்களால் என் தந்தையார் பாராட்டப்பட்டார் என்பதுதான் எனக்கும் பெருமை, என் மகளுக்கும் பெருமை. இதுதான் வேண்டும். இதை சீனு ராமசாமி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். எனவே நான் அதிகம் பேச தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு என் வாழ்த்துக்கள். இது ஒரு சாதாரண நாடல்ல. லுப்தான்சா இரவு 2:40 3 மணித்தியாலங்கள் லேட்டாக ஆங்கிலத்தில் பேசுகின்றேன், அதை சொல்லுகிறேன், தாமதமாக வருகை தந்தது. அந்த நேரத்தில் கூட சென்னை ஏர்போர்ட் வெட்ட வெளிச்சமாக, என்ன இது திரும்பவும் நான் அமெரிக்காவுக்கு வந்து இறங்கி விட்டேனா என்று ஏதும் பழுது வந்து விட்டதா என்று நான் கேட்கவில்லை மகளிடம். ஆனால் அப்படி இருந்தது. கண்கொள்ளா காட்சி. சும்மா நினைக்காதீர்கள். இன்னும் 10 வருடங்களுக்குள் அமெரிக்காவை விட 10 மடங்கு சிறப்பாக நம் தமிழ்நாடு வந்துவிடும். தமிழ்நாட்டில் எந்த பஞ்சமும் இல்லை. நிச்சயமாக நான் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் இன்று நீங்கள் பாடல்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த பாடல்கள் அனைத்தும் இலங்கை கலைஞர்களாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டவை. அதற்காக நீங்கள் இலங்கை தமிழ் மக்களுக்கு, இலங்கை டெக்னீஷியன்ஸுக்கு, அதுவும் 50 வருடங்களுக்கு முன்பு அந்த தராதத்தில் இருந்திருக்காள் என்பதற்காக இலங்கை கலைஞர்களுக்கு நீங்கள் ஒரு கைதட்டல் கொடுத்தே ஆக வேண்டும். இதை மட்டும்தான் நான் கூறுவேன்.
சகலவற்றையும் என்னை பற்றியோ இந்த இலங்கை புத்தகத்தை பற்றியோ சீன ராமசாமி அவர்கள் தாராளமாக கூறிவிட்டார்கள். இப்பொழுது எனது நண்பர், அப்படி கூறுவதும் தவறு என்று நினைக்கிறேன், ஒரு பெரிய இடத்தில் இருக்கின்றார். திருச்சிக்கும் அவருக்கும் என் தந்தையாருக்கும் உள்ள தொடர்பில்லால் அவர் எனக்கு நெருக்கமானதாக இருக்கின்றார். இதனை திரு தட்சிணாமூர்த்தி அவருக்கு நன்றி கூற வேண்டும் என்று மௌனமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். மௌனத்துக்கு காரணங்கள், அவருடைய சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டிருந்தால் கேட்டவர்களுக்கு தெரிந்திருக்கும். அதை நான் மீண்டும் நினைவுபடுத்தவில்லை. எனது சீடிக்களை, இசைத்தட்டுக்களை எனக்கு தராதரத்தில் பிரஸ்ஸிங் ரெக்கார்ட்ஸாக சோனி கம்பெனியில் மிக மிக குறைந்த விலையில் இலவசமாக கொடுப்பதற்காக அவற்றை எனக்கு அச்சிட்டு பிரசிங் செய்து கொடுத்தவர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு வருடத்துக்குள், அதை நான் கூறலாமா தெரியவில்லை, அவரை விட்டு பிரிந்த அவரின் மகளுக்கும் அவரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கூறி நான் விடைபெறுகின்றேன். சந்தோஷத்திலும் ஒரு கவலைகள் இருக்கும். அப்படி இருந்தும் அவர் வந்து இங்கே அமர்ந்திருப்பது அது ஒரு மிகச் சிறப்பு. மீண்டும் அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்கள். என்னை இங்கு தங்க வைத்து எங்களது சுயத்துடனும் நன்றியோ அல்லது எப்படி சொல்வது, நன்றி தான், அதை விட எதை சொல்வது, எனக்கு உபசரிப்பை கொடுத்த வைஷாலி அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். என் மகளுக்கும் மிகுந்த நன்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று இல்லை. பெற்றோர்க்கு பிள்ளைகள் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்டவே நான் இதை தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். மீண்டும் கூறி விடைபெறுகின்றேன். பெற்றோர்களுக்கு அவர்கள் யானைக்கும் மனிதர்க்கும் 100 வருடங்கள் வாழ்க்கை என்றால், பிறந்து 14 வருடங்களும் வாலிபர் ஆவதற்கும் குமரிகள் ஆவதற்கும் பெற்றோர்களின் துணை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதுபோல் 86 வயது முதல் 100 வயது வரை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் உதவி தேவைப்படுகின்றது. இது சரியாக வருமென்றால் கூட்டு குடும்பம் மீண்டும் ஆரம்பித்துவிடும். அது வர வேண்டும். அன்றுதான் தமிழ்நாடு மீண்டும் செழிக்கும். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்கும் வார்த்தைகளுக்கும். ஈழத்து மெல்லிசை மன்னர் நம்முடைய அன்பிற்கினிய பி. பரமேஷ் அவர்களுக்கு அவருடைய இசை பயணம் தொடங்கி 60 ஆண்டுகள் நிறைவுற்றதை முன்னிட்டும், அவருடைய தந்தையார் விபுல பீதாம்பரத்தை பற்றி அவர் எழுதிய நூலினை வெளியிட்டும் சிறப்புற நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட என்னுடைய மனங்கவர்ந்த இயக்குநர்களில் மிக முக்கியமான என் அருமை தம்பி இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களே, தன்னுடைய தந்தை வழியிலே நின்று இந்த விழாவை எழிலுற நடத்தி கொண்டு பொறுப்புணர்ச்சியுடன் ஒரு சிறந்த மகளாக நூலினை வெளிக்கொணர்வதற்கு முழு முயற்சி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களை போன்றவரை அழைப்பதற்கும் மிகுந்த பிரயாசம் எடுத்துக்கொண்ட இசையமைப்பாளர் பாடகி பிரபாலினி பிரபாகரன் அவர்களே,
விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற இயக்குனர் வைஷாலி அவர்களே, பத்திரிகையாளர் மைதீன் அவர்களே, அன்பிற்கினிய தட்சிணாமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற கவிதா அவர்களே, PRO தம்பி குமரேசன் அவர்களே, விழாவினுடைய நாயகனாக அமர்ந்திருக்கின்ற ஐயா பரமேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற ஈழ நாட்டு சொந்தங்களே, தமிழ்நாட்டின் சொந்தங்களே, பத்திரிகையாளர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மிகைப்படுத்தி அவர்கள் யாரும் கூறவில்லை. நாடாளுமன்ற குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் இருந்து கடந்து வந்து காலையில் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுலாத்துறை தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பான விழாக்களை பற்றி, திருவிழாக்களை பற்றி இந்து குழுமத்தின் சார்பில் இணைந்து வெளியிட்ட ஒரு நூலினை வெளியிட்டு, இப்பொழுது உங்கள் நிகழ்ச்சியை முடித்து மீண்டும் நான் நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு சென்று மாலையில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் உள்ளவனாக வந்திருக்கின்றேன். இத்தனை பணிகளுக்கு இடையிலே இதற்கு முக்கியத்துவம் தந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. திரு பரமேஷ் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பினை வெளிக்காட்ட இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது, பிரபாலினி போன்றவர்கள் எடுக்கின்ற முயற்சியை பாராட்டுவதற்கு, இவரை போல எல்லா பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவதற்கு, இசையிலே நாம் கொண்டிருக்கின்ற ஆர்வம் எந்த அளவிற்கு என்பதை நம்மை அறியாமல் மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கு இந்த விழாக்கள் பயன்படுகின்றன. ஆக இருக்கின்ற பணிகளை காட்டி வர இயலவில்லை என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. சிறிது நேரம் இருக்கலாம் என்று வந்தவனை நீண்ட நேரம் இருக்க வைத்தார்கள். இருந்ததில் ஒன்றும் வருத்தமில்லை. பிரபாவினுடைய உரையிலிருந்து அனைவருடைய உரையும் மனம் கவர்கின்ற அளவில் இருந்தது. தம்பி சீனு அவர்கள் பேசுகிற போது பலவற்றை எடுத்து சொன்னார். நூலினை என்னிடமிருந்து பெற்று அதற்குள்ளாக ஒரு நல்ல இயக்குனர் என்பதற்கு அடையாளமாக அதில் சில பக்கங்களை படித்துவிட்டு அதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு பேசினார். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வானொலி இருந்தது. ஆனால் இசை என்று சொன்னால் இலங்கை வானொலி மட்டும்தான் நமக்கெல்லாம். பழைய தமிழ் பாடல்களை இலங்கை வானொலி போல இந்திய நாட்டினுடைய வானொலி நிலையம் ஒளிபரப்பியது இல்லை. சில பேருடைய உரைகளை கேட்டிருப்போம். அவர் இங்கே சொன்னதை போல விபுலானந்தரை பற்றி, கூத்தபிரான், ஜெயங்கொண்டான் என்பதெல்லாம் ரேடியோ அண்ணா இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அதே போல நான் இவருடைய இந்த புகழ்பெற்ற பாடல், உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது என்ற அந்த பாடல் நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது வந்தது. கல்லூரிக்கு சென்ற போது வேறு சில இலங்கை பாடல்கள் மிகவும் பிரபலமாகிவிட்டன. சின்ன மாமியை போன்ற பாடல்கள், சுராங்கனி போன்ற பாடல்கள் எல்லாம். ஆனால் இந்த பாடல் மனதிலே ஒலித்து கொண்டே இருக்கும். அவருடைய குரல், அந்த சொற்கள், அதில் இருக்கிற ஆழம், பொருள். ஆக அந்த நல்ல பாடலில் அவருக்கு கிடைத்த பரிசு என்பது பல விருதுகள் என்பது அல்ல, சிவமாலினியை போல ஒரு அருமையான பெண் அவருக்கு துணைவியாக கிடைத்திருக்கிறார். அந்த பாடல் அவரை நினைத்துதான் பாடியதாக கூட இந்த இடத்துல காணொலியிலே காட்டினார்கள். காதலை வெளிப்படுத்துவதற்கு கடிதங்கள் எழுதுவது தொலைதூரம் என்ற நிலையில், இப்போது இருப்பதை போல செல்லிட பேசிகள் இல்லாத நிலையில், வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்லாத காலத்தில் ஒரு பாடலின் மூலமாக அது காற்றிலே தவழ்ந்து வந்ததன் மூலமாக இந்தியாவில் இருந்த ஒரு சங்கீத பூசணத்தை கொண்டு சென்ற ஒரு கள்ளன் பரமேஷ் அவர்கள். இது பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆக எல்லோருக்கும் அவர் அதிலே ஒரு வழிகாட்டி. மென்மையாக அணுகுமுறையின் மூலம் ஒரு பெண்ணினுடைய மனதை வெல்லலாம். வேறு சில அணுகுமுறைகள் என்பது தோற்றத்தில் வேண்டுமானால் பெரிதாக தெரியும், ஆனால் பயனளிக்காது என்பதற்கு இவர் ஒரு பெரிய உதாரணம். இந்த இருவரும் ஈன்றெடுத்த பிள்ளைகளில் இன்றைக்கு பிரபாலினி நம்முடைய அனைவருக்கும் அறிமுகமானவர். ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இவர் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு போகிறவர்கள்.
நான் ஒரு முறை திரு பரமேஸ் அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று எண்ணிய பொழுது எனக்கு அவருக்கு தரக்கூடிய அளவிற்கு பரிசு எதுவும் தரவில்லை. அவரை இசைஞானி இளையராஜா அவரிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினேன். அவர் யார் என்பதை சொன்னவுடன் அவர் மிகுந்த பரவசப்பட்டார். ஒரு காலத்தில் இவருடைய பாடல்கள் எவ்வளவு ஈர்ப்புடையவை என்பதை பற்றியெல்லாம் கூட சொன்னார். அவர் தன்னுடைய தந்தையை பற்றி நூல் எழுதியிருக்கிறார். தந்தைக்கு 60 ஆண்டுகள் இசை வாழ்வுக்கு என்று சொல்லி மகள் விழா எடுக்கிறார். நான் நம்முடைய மெல்லிசை பாடகி, மிகச்சிறந்த பின்னணி பாடகி அம்மையார் பி. சுசீலா, இந்திய நாட்டின் இணையற்ற பாடகி, தமிழில் இருந்த காரணத்தினால் வடக்கே சென்று சேரவில்லை. நான் அண்மையில் நாடாளுமன்றத்தில் பேசியதை போல தமிழ்நாட்டில் இருந்த விடுதலை போராட்ட வீரர்கள் பல பேர் வடபுலம் இன்னும் அறியவில்லை என்ற ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தினேன். பல பேர் கேட்டிருக்க கூடும். எவ்வளவு திறமை, எவ்வளவு தியாகம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு என்ற காரணத்தினால் அவர்களை அறிவதில்லை. திருவள்ளுவர் என்பவரை இப்பொழுதுதான் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசி மனிதன் வரை யாரும் அறியவில்லை என்பதை நாம் வருத்தத்தோடு ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஷேக்ஸ்பியரை எல்லோரும் அறிவார்கள், வால்மீகியை அறிவார்கள், கம்பனை தமிழ்நாடு மட்டும்தான் அறியும். அதுபோல திருவள்ளுவரை அறியாது என்று சொல்வதை போல திருமதி பி. சுசிலா அவர்களை பற்றி நான் வடக்கே இருப்பவரிடம் அவர்கள் சொன்னதை போல நான் அங்கிருக்கிற தோழர்களுடைய மனமகிழ்ச்சிக்காக, எனக்கு இந்தி தெரியாது, ஆங்கிலத்திலே அந்த பாடலை வைத்துக்கொண்டு நான் இந்தி பாடல்கள் கேட்டு பழகிய காரணத்தினால் பாடுவது வழக்கம். அப்பொழுது பல பாடல்கள் இந்தியில் இருப்பதை போலவே தமிழில் இருப்பதை பார்த்து அவர்கள் எப்படி என்று கேட்பார்கள். இங்கே உங்களுக்கு எப்படி லதா மங்கேஷ்கர் அவர்களோ அதுபோல எங்களுக்கு பி. சுசீலா. எங்களுக்கு அவரை தெரியும், உங்களுக்கு இவரை தெரியாது. காரணம், நாங்கள் மொழியை பார்ப்பதில்லை, ஒருவருடைய திறமையை பார்க்கிறோம், அதை போற்றுகிறோம். அதே போலத்தான் இந்த அம்மையாரை பற்றி நான் அங்கே பெரிய அளவிலே சொல்லுவேன். எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப பெரியது. நான் ரொம்ப மனதிலே கொண்டாடியவர்கள் எல்லாம் எனக்கு நெருங்கியவர்களாக மாறி இருக்கிறார்கள். திருமதி லதா மங்கேஷ்கர் அவர்கள் நாடாளுமன்ற நியமன உறுப்பினராக உள்ளே நுழைந்து முதலில் உட்கார்ந்தது எனக்கு அருகில்தான். அன்றைக்கு பார்த்து அவருக்கு ஒரு வாக்களிக்கின்ற ஒரு சூழல் வந்தது. அந்த மின்னணு பொத்தானை அழித்துவதற்கு அவருக்கு தெரியவில்லை. நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். செய்து முடித்தவுடன் ரொம்ப நன்றி என்றார்கள். இல்லை அம்மா, உங்களுக்கு தான் நன்றி, என்னை தினந்தோறும் தூங்க வைப்பவர் நீங்கள் என்று. அது மாதிரி மிகப்பெரிய திரைப்பட கலைஞர்கள், இள வயதில் பார்த்த தாரா சிங், திலீப் குமார், ராஜேஷ் கண்ணா, ஷபானா ஆஸ்மி, இவர் திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் அங்கு இருந்திருக்கிறார்கள். புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் குல்தீப் நய்யார் போன்றவர்களே இருந்திருக்கிறார்கள். சொல்லிக்கொண்டே போகிற நீண்ட வரிசை அது. பெரிய அரசியல் தலைவர்களோடும் நான் பணியாற்றுகின்ற பெருமையை பெற்றிருக்கிறேன். அதுபோல அம்மையார் சுசீலா அவர்களுக்கு அவர் திரை உலகத்திற்கு வந்து 60 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி நான் திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தினேன். அவர் எதிர்பார்க்கவில்லை. ஒரு முறை திருச்சிக்கு அவர் வருகை தந்தபோது அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டேன், அவர் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக. ஆனால் அந்த விழாவில் சொற்பமானவர்கள் தான் இருந்தார்கள். அப்போது நான் தனியாக அவரிடம் சொன்னேன், இது மாதிரி விழாக்களுக்கு வராதீர்கள், உங்களை பற்றி உங்களுக்கே தெரியவில்லை, யார் அடைத்தாலும் வருவது என்ற பழக்கம் வேண்டாம், அடுத்த முறை இனி திருச்சிக்கு வந்தால் என்னை மீறி வரக்கூடாது என்று சொன்னேன். அவர்கள் ஏதோ அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள். பின்னர் அவரிடம் தேதியை உறுதி செய்துவிட்டு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், கவி பேரரசு வைரமுத்து, நடிகர் ராஜேஷ் அவர்கள், MN ராஜமம், AL ராகவன், வெண்ணிராடை நிர்மலா, இவர்களெல்லாம் அழைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி, 10,000 பேர் அதில் குழுமி இருந்தார்கள் திருச்சியில் பொது மைதானத்தில். கட்டணம் உங்கள் வருகையும் வாழ்த்தும் என்று மட்டும் நான் வெளியிட்டிருந்தேன். நிதி வசூல் செய்யவில்லை, டிக்கெட் வசூல் கிடையாது. அந்த விழா, அதில் இருந்த கூட்டம், அதில் இருந்த வாழ்த்தொலி அந்த அம்மையாரை அவ்வளவு பெருமை மனமகிழ்ச்சி ஏற்படுத்தியது. அதுபோல பரமேஸ் அவர்களுக்கு இசை வாழ்வு என்பது 60 ஆண்டுகள் என்பதை இந்த சின்ன மன்றத்திலே நடத்துகிறோம். எவ்வளவு பெரிய மன்றம், எத்தனை பேர் என்பதை விட வந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்து அந்த விழாவிற்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது. ஆக இங்கே குறைந்த அளவு 10,000 பேர் இல்லை என்றாலும் வந்திருக்கிற அத்தனை பேரும் நல்ல கலைஞர்கள், நல்லதை பாராட்டக்கூடியவர்கள் என்பதை நான் உணர்கிறேன். இல்லாவிட்டால் இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்க வாய்ப்பு கிடையாது. அந்த வகையில் உங்களுக்கு நன்றி. நான் பரமேஸ் அவர்களுக்கு சொல்வேன், வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள், உங்கள் திறமையை மதிக்கிறவர்கள்,
உங்களுடைய அந்த பாடலை இப்பொழுது பிரபா பாடிய பொழுது, பிரபா பேசியதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, பாடியது மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. நல்ல குரலில் உங்களுடைய பாடலை பாடிய போது எங்களுக்கே அதில் ரொம்ப திரும்பி பாட வேண்டும் என்பது போல தோன்றியது. அவ்வளவு பிரபலமான அந்த பாடல். ஆக நிறைய பேச விரும்பினாலும் முடியாத சூழல். இங்கே நிறைய பேச வேண்டும் என்பதும் அவசியமில்லை. ஒரு அருமையான தந்தையை பற்றி அவருடைய மகன் நூல் எழுதியிருக்கிறார். நன்றி அவருக்கு, இவர் அவருக்கு காட்டிய நன்றி. அந்த தந்தைக்கு விழா எடுக்கிறார் இந்த அன்பு மகள். சீனு சொன்னதை போல என்னுடைய பிள்ளைகளைப் போல பிரபாலினி அவர் மீது அன்பு கொண்டவர். சீனு சொன்னார் அவருடைய எல்லா படங்களையும் எனக்கு காட்டிவிட்டு தான் திரையிடுவது வழக்கம் என்று. இன்னொன்றையும் சொல்கிறேன், கதையே எனக்கு சொல்லிவிட்டு தான் படம் எடுப்பார். திரைத்துறையில் அனுபவம் மிக்கவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். இந்த இயக்குனரிடம் கதை கேட்கிற அளவிற்கு பொறுமை என்பது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது அந்த சீன் பை சீன் என்று சொல்லுகிற போது நமக்கு அதெல்லாம் பழக்கமே இருக்காது. கதை என்றால் 2 வரிகளை சொல் என்பார்களே, 2 லைன் ஸ்டோரி, அது மாதிரி சொல்லலாம், அல்லது கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லலாம். காலார நடக்கலாம் என்று கடற்கரைக்கு கூட்டு போய் 4 நடை நடப்போம். அந்த அண்ணா நினைவிடத்தில் இருந்து காந்தி சிலையிலிருந்து திருப்பி நடக்கிற வரை கதையை சொல்லி கொண்டே இருப்பார். கால்கள் களைத்து போகிறதோ இல்லையோ அவருக்காக அந்த கதையை கேட்பேன். பின்னர் நான் மேல் கருத்து சொல்கிற போது அதை ஏற்றுக்கொள்வார். அந்த அளவிற்கு தம்பி சீனு அவர்களுக்கு என் மீது பிரியம், எனக்கும் அவர் மீது நிரம்ப அக்கறை. வெற்றி பெற வேண்டிய இன்னும் அவருடைய உயரம் நிறைய இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் போல, எல்லா தமிழர்களையும் போல அவருக்கும் இன்னும் கிடைக்க வேண்டிய உயரம் கிடைக்கவில்லை. ஆனால் கிடைக்கும் என்று நம்புகிறேன், கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதுபோல வைஷாலி ஒரு படம் எடுத்திருக்கிறார். அந்த படத்தினுடைய நோக்கத்தின் காரணமாகவாவது அது வெற்றி பெற வேண்டும். பலரும் அதை பார்த்து அதன் மூலமாக உத்வேகமும் உணர்ச்சியும் பெற வேண்டும், பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆக இந்த விழாவில் பலர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் வந்து கலந்து கொண்டேன். நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இப்போது நான் இதை முடித்துவிட்டு அவசரமாக கிளம்ப வேண்டிய இந்த நிலையில் இவ்வளவு நேரமாக நான் முன்னால் சொன்னேன், நான் முதல்லே பேசிவிட்டு போகிறேன் என்றேன். அதற்கு அவர்கள் இசைவு தெரிவிக்கவில்லை. எனக்கும் அது ஏற்புடையதாக தெரியவில்லை. எனவே வந்த இடத்தில் அவசரப்பட்டு செல்வதை விட நான் காலையிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். 2வது விழாவில் முதலில் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எனக்கு நிலைமை தெரிந்து அங்கேயே கொஞ்சம் லேசாக உணவருந்திருக்கிறேன். இப்போது நேராக அடுத்த நிகழ்ச்சி, அது முடிந்தால் முகம் கழுவிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு சென்று நாளை கோவை சென்று பின்னர் அடுத்த நிகழ்ச்சிகளை தொடர வேண்டும் என்ற நிலையில் எங்கள் கடமை தொடர்கிறது. எங்கள் கடமை இப்படி தொடர்வதோடு மட்டுமில்லை, நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. நான் இங்கே அரசியல் பேசவில்லை, ஆனால் இந்த நாட்டில் பல சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கின்றன. நாடாளுமன்றம் என்பது கருத்துக்களை பகிர்கின்ற ஒரு மன்றம், விவாதங்கள் நடக்கின்ற மன்றம். ஒருவர் கருத்து சொன்னால் அதை பேச சொல்லி கேட்டு அதற்கு பதில் சொல்கின்ற மன்றம் என்பதெல்லாம் மலையேறிவிட்டது. எங்களை போன்றவர்கள் எங்களுடைய இயல்புகளை, தன்மைகளை மறந்து பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடுவதும், உரத்த குரல் எடுத்து கத்துவதும், பின்னர் பேசுகிற போது அதற்கு குறுக்கீடு வருவதும், அதையும் மீறி எல்லாவற்றையும் பதிவு செய்கிறோம் என்கிற சங்கடங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றன. நான் சொல்வது மீண்டும் சொல்கிறேன், அரசியல் இல்லை. நாடாளுமன்ற ஜனநாயகம் நிலைத்திருந்தால்தான் இந்திய நாட்டின் ஜனநாயகம் நிலைத்து நிற்கும். உலகத்தின் தலை சிறந்த ஜனநாயக நாடு நம்பர் 1 இந்தியா தான் என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறோம். ஆக அந்த இடத்திலும் கூட நிதானம் இழக்காமல், பொறுமை இழக்காமல் கடமை ஆற்ற வேண்டும். இந்த நாட்டினுடைய மக்கள் ஜனநாயகத்தை, மக்களுக்கான குரலை ஒலிக்க வேண்டும் என்று கடமை ஆற்றி கொண்டிருக்கிறோம். இப்படி வருகிற போது உங்களை சந்திக்கிற நேரத்தில் நீங்கள் வாழ்த்தினால் அந்த வாழ்த்து எங்களுக்கு உற்சாகத்தை தரும். அதன் மூலமாக உத்வேகம் பெறுவோம். பெயரளவிற்கு என்று ஒரு பொறுப்பை வைத்துக் கொள்ளாமல் கடமை ஆற்றி கொண்டிருக்கிறோம். அந்த கடமைக்கிட இதுவும் ஒரு கடமைதான். இலக்கியம் என்பது நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கம். தமிழனை போல் வாழ்வில எல்லாம் பெருந்தியவன் யாரும் இல்லை. வீரம் இருந்தது, காதல் இருந்தது, மானம் இருந்தது, கலை இலக்கியத்தில் ஆர்வம் இருந்தது. உலகத்திற்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவன் தமிழன், உலகத்தில் உயர்ந்து நின்றவன் தமிழன், எல்லோரையும் அரவணைத்து சென்றவன் தமிழன். உன் ஊர் எது என்று கேட்டபோது எல்லா ஊரும் என் ஊர் என்று சொன்ன பரந்த மனப்பான்மை தமிழனுக்கு மட்டும்தான் இருந்தது.
உன் உறவினர் யார் என்ற போது என் சாதிக்காரன் என்று சொல்லவில்லை, எல்லோரும் என் உறவினர் என்று சொல்லிதான் யாதும் ஊரே யாவரும் கேள்விகின்றோம். தம்பி சீனு சொன்னார், ஒரு ஊர் அழிந்து விட்டது என்றார். இல்லை தம்பி, அழிக்கப்பட்டது. கண்ணீரும் கம்பளையுமாக இவர்கள் எல்லாம் அங்கிருந்து தப்பி ஓடி பதறி வந்தது. 1.5 லட்சம் இன்னும் அகதிகள் இங்கு இருக்கிறார்கள், குடியுரிமை இல்லாமல். குடியுரிமை இல்லை என்றால் அங்கும் செல்ல முடியாது, இங்கும் செல்ல முடியாது, வேறு எங்கும் செல்ல முடியாது. அவர்களுக்கு ஆதார் அட்டை கிடையாது, அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, உழைத்து சம்பாதித்தால் ஒரு சொத்து வாங்க முடியாது. அதற்காக அவர்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று நான் கொண்டு வந்த ஒரு திருத்தத்தை அந்த நாடாளுமன்றத்தில் தோற்கடித்தார்கள். அதற்கும் தமிழர்கள் தான் காரணம், நான் வேறு எதையும் சொல்ல விரும்பவில்லை. அது மாதிரி பல நேரங்களில் இவர்களை நினைத்து கண்ணீர் விட்டிருக்கிறோம், கை கொடுத்திருக்கிறோம், காப்பாற்ற வேண்டும் என்று துடித்திருக்கிறோம். இப்பொழுது ஓரளவிற்கு இங்கு வந்திருக்கிறவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், அங்கு இருப்பவர்கள் இன்னும் வதங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய நூலகம் எரிக்கப்பட்டது, யாழ்ப்பாணத்திலே ஒலிக்கப்பட்ட அந்த இலங்கை வானொலியின் குரல் நெரிக்கப்பட்டது. அதில் கேட்ட அருமையான இந்த தமிழ் மொழி இருக்கிறது அல்லவா, மொழி அவர்கள் பேசுகிற மொழியை ஒரு அழகு மொழி, கொஞ்சு மொழி. நாம் பேசுவதெல்லாம் தமிழ் மொழி, செம்மொழி, அது கொஞ்சு மொழி. கேட்கிற போதே அப்படி உற்சாகமாக உணர்ச்சியாக இருக்கும், பேச சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். பிரபாலினியை நான் பார்ப்பதில்லை, பேசுவதைத்தான் கேட்பேன். சீனு தான் பார்த்து கொண்டிருப்பார், அவர் இயக்குனர் என்ற காரணத்தால். அதனால்தான் அவர் சொன்னார், தோற்றத்திற்கும் குணத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார். எனக்கு பிரபா தொலைபேசியில் பேசினாலும் சரி, நேரில் பார்த்தாலும் சரி, அந்த தமிழும் அந்த குரலும் மட்டும்தான் என் காதில் கேட்கும். அதை இன்றைக்கு இசையாகவும் கேட்டேன். மகிழ்ச்சி பிரபா. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யாரு அங்கதான், அது அங்கதான் தமிழ் பாட்டு பாடுவேன். ஏன் அங்கேயே நான் தமிழ் தான் பாடுவேன், தமிழ்ல மாதிரி இருக்க அந்த மாதிரி. சரி, அன்பு குரல் அதுக்கான வேண்டுகோள். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வரவேண்டும், வரவேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வரவேண்டும். அங்கம் தழுவும் வண்ண தங்க நகை போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும், என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும், மொழி வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறாத்தை சொல்ல என்ன மொழி வேண்டும். முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். சார் ரொம்ப
நன்றிங்க சார். சீனு ராமசாமி சார் வந்து உங்களுக்கு கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்களே, உங்களை நடிக்க என்னைக்காவது கூப்பிட்டுருக்காங்களா சார்? பாட்டு பாட கூப்பிட்டீங்களா? இப்போது சார் அவர்கள் வந்து பிரபாலினி மேடம் அவர்களுக்கு மரியாதை செய்வாங்க. PRO குமரேசன் அவர்களுக்கும் ஒரு சின்ன மரியாதை. தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனின் மாநில தலைவர் என்ற முறையில் இந்த விழாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் இந்த புத்தகத்தை வெளியிட்டு எம்பி அவர்கள் வெளியிட MP பரமேஸ்வரர் அவர்களுடைய இந்த புத்தக வெளியீட்டு விழா சிறப்பாக நாடாளுமன்ற எங்களது தமிழ் பேச்சாலும் எங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கும் ஐயா சிவா அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதேபோல் இங்கு அழகாக நம்மளையெல்லாம் இயக்குனர் சீனிவாசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை வழங்கி எங்களுக்கு ஒரு கம்பீர தோற்றத்துடன், பிரபாகரன் என்றால் ஒரு கம்பீர தோற்றம் ஒன்று உண்டு, அந்த இதற்கு ஏத்தாப்பிலே பிரபாகரன் அவர்களையும் இந்த தருணத்தில் நல்ல முறையில் இதை வழிகாட்டி தந்த PRO அவர்களுக்கும், இந்த நூல் வெளியீட்டு விழாவில் மெல்லிசை என்றால் நாம் எங்கொழுதும் கேட்கக்கூடிய மெல்லிசை, எங்கு சென்றாலும் நமக்கு மனதுக்கு இனிமையை கொடுக்கக்கூடிய மெல்லிசை, நான் இங்கு அவர்களை பாராட்ட வரவில்லை, வாழ்த்து பெற வந்து இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய வயதோ 47, அவர்களுடைய நம்மளுடைய ஜெர்மனியிலிருந்து இங்கு வந்து இந்த புத்தகத்தை வெளியிட நம்மளது MP பரமேஸ்வர் ஐயா அவர்கள் இங்கு தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. நீங்கள் உங்கள் கரகோஷங்களை எழுப்பலாம். ஏனென்றால் மதியம் நல்லா உணவருந்திவிட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் உற்சாகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒருத்தர் பேசும் பொழுது எனக்காண்டி கைத்தட்ட சொல்லல, இப்பொழுது அவர்கள் எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்தினார்கள். நீங்கள் உற்சாகத்தோடு இருந்தால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய பேசக்கூடியவர்களும் உற்சாகமாக பேசுவார்கள். ஏனென்றால் நம்மளுடைய பேச்சு கன்னடாவிலிருந்து இங்கு வந்து ஜெர்மனியிலிருந்து வந்து இந்த புத்தகத்தை வெளியிட தமிழ் பற்றுள்ள நமது மீது, அதேபோல் இலங்கையிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய தமிழ் இனத்தினுடைய நம்மளுடைய பற்றாளர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அதனால் உற்சாகத்தோடு உங்களை கரகோஷங்களை எழுப்பி மற்றவர்களுக்கும் உற்சாகப்படுத்த வேண்டும். என்னென்றால் இப்பொழுது நான் ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லி இதை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நான் எல்லோரும் செருப்பை வெளியே கழட்டி போட்டு வந்தால் செருப்பு வெளியே கிடக்கிறதா என்று ஒரு ஆர்வத்துடனும் ஒரு பயத்துடனும் இருப்போம். ஏனென்றால் இப்பொழுது நான் தர்காவுக்கு போகும் பழக்கம் உடையான். தர்காவுக்கு போகும்பொழுது ஒரு சில நபர்கள் செருப்பை பார்த்துட்டு தர்காவுக்கு வருவார்கள், உள்ளே போவார்கள், வெளியே வருவார்கள். ஏன் பதட்டத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டால் செருப்பு வெளியே கிடைக்கிறது, அதனால் தர்காவுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அதன் கூட ஒருத்தர் வந்திருந்தார். அவற்றை கேட்டேன், என்ன பையை மடித்து கையில் வச்சிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். நான் பதட்டத்தோடு இல்லாமல் இருக்கிறதற்கு செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு தர்காவுக்குள் வந்துவிட்டேன் என்று சொல்லி நிம்மதியாக அந்த பிரார்த்தனையை முடித்தார்கள். அதே போல் இப்பொழுது திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசினால் விவாதங்கள் பெரிதாக இருக்கும். அதனால் நான் இந்த தர்காவை பற்றி பேசுகிறேன். ஏனென்றால் இங்கு நாம் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். பதட்டம் இருந்தால் நமது மனம் பதட்டத்துடன் இருக்கும். வந்திருக்க ஆளுமை உள்ள ஆட்கள், பெரிய அரசியல்வாதிகள், இயக்குநர்கள் இருக்கும் பொழுது உங்கள் கரகோஷத்தை எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறி கைத்தட்டின 5 பேர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்வு
இந்த சிறப்பாக நடத்தி தந்த அனைவருக்கும் என் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்தோடன் முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.